1.5 மாதம் ஆச்சுங்க. நல்லா பூத்து காய்க எல்லாம் பிஞ்சுகள்லாம் பாருங்கள் விட்டுருச்சு. இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தீபாவளிக்கு இதை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. செடிகள் சின்ன சின்ன செடிகளாக இருந்துச்சு. இப்போதைக்கு எல்லாமே பூத்து இதை துணி வாங்க போனோம். அங்கே மரக்கன்று கொடுக்குறதா சொன்னாங்க. போத்தீஸில் வாங்கினோம். 2 செடி வாங்கியிருக்கோம். மல்லிகை, முல்லை. இதை இடம் பார்த்து வைக்கணும். இது மல்லி இலை அன்னைக்கு போட்டு விட்டோம். ரொம்ப நல்லா தான் வந்திருக்கு. போட்டு 20 நாளைக்கு மேலே ஆச்சு. மிளகா செடி போட்டிருக்கோம். இன்னும் அதுவும் நடணும். இது கொத்தவரங்காய் செடி நட்டுருக்குறோம். இப்போ தான் பூத்துருக்கு. எல்லாம் சீக்கிரம் வந்துடுச்சு. இப்போ மழை பெய்கிற மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. செடிகள்லாம் பாவச்செடி இங்கே நட்டுருக்கோம். எல்லாம் துணிகள் வேறு துவைச்சி போட்டதுனால செடிகளுடைய மகிமையை பார்க்க முடியல. நல்லா செடி பாவக்காய் செடியும் சூப்பராக வந்திருக்கு. நிறைய காய் கொடுப்பாளுக்குங்கிற நம்பிக்கையில் இருக்கோம். நல்லா தளன்னு வந்துருச்சு எல்லா செடிகளும். இப்போ நட்டு எல்லாமே ஒரு 1.5 மாதம் அந்த மாதிரி தான் இருக்கும். இனி காய்க்கும். மிளகாய்ங்க இன்னைக்கு கடைக்கு போகலை. இந்த மிளகாயவே பச்சை மிளகாய் ஆட்டை போட்டுற வேண்டியதான். செடி எல்லாம் ஓஞ்சிருச்சு. நீ நாற்று விட்டுருக்கு. இன்னும் பிடிங்கி எல்லாம் நடணும். ஒரு தட்டு சோளம் இதெல்லாம் குருவி அடிச்சு போயிடுது. இருந்தாலும் ஒரு சோளம் இருக்கு. அதுவும் தட்டி முளைச்சி வந்துடுச்சு. இது பூளை போகும். இது விழுந்தத்துலாம் நல்லா முளைச்சி வந்துடும். எந்த செடியுமே பிடுங்கிறதுக்கு மனசே வருதில்லை. இந்த வாடாமல்லி ஒரே ஒரு சின்ன செடி வச்சேன். நிறைய சின்ன செடியாக தான் கொண்டு வந்து வச்சேன். இந்த ஏரியாவே பரப்பிட்டாங்க. நிறைய செடிகள் வந்துடுச்சு. இந்த செடி இந்த கலர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரோஜா செடி நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. இப்போ நிறைய பூவாக பூக்கிறதுக்கு மொக்கு விட்டுருக்குது. இடம் தான் பத்த மாட்டேங்குது. பெரிய செடியாக வந்துருச்சு. பன்னீர் ரோஸ் செடி நல்லா நிறைய மொக்குகள்லாம் விட்டுருக்காங்க. எல்லாம் பாருங்க. நல்லா இயற்கை இப்போ செழிப்பாக இருக்குது. இவ்வளோ நாள் வெயில் அடித்ததுக்கு இந்த 2-3 நாளாக மழை பெய்யறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நாங்களும் மகிழ்ச்சியாக இருக்கோம். தீபாவளி ஒரு பக்கம்னாலும் இது ஒரு பசலி கீரை. சின்ன சின்ன மொட்டுக்கு இந்த பூக்களெல்லாம் ரொம்ப அழகாக குட்டி குட்டியாக பூத்துருக்கு. காலையில் வந்தோடனே ஒரு இது இவங்களை பார்த்துட்டு தான் வேலை செய்யணுங்கிறது இருக்குது. அப்புறம் இது அவரைக்காய் செடி பந்தல் போட்டு இப்போ 2 மாதம் நல்லா கொடி ஓடி இருக்கு. இன்னும் காய்க்கல. காய்க்கும். நல்லா காய்க்குங்கிற நம்பிக்கை. ஒரு தடவை நட்டு காப்பு வரல. குட்டியாக பையில் தான் வச்சுட்ருக்கோம். வேலை எதனாச்சும் செஞ்சால் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு. கொஞ்சோண்டு வீட்டு தோட்டம் வச்சாலும் அதில் நம்ம பார்க்குறதுக்கு நல்லா பீக்கங்காய் விட்டுருக்கு. பிஞ்சு சின்ன சின்ன பிஞ்சுங்க இருக்குது. இன்னும் பூவுக பிஞ்சுக நிறைய விட்டுருக்காங்க. எப்படி வருவாங்கன்னு தெரில. கொடி ஒரு அளவுக்கு அப்போதைக்கு வெயில் அதிகமாக இருக்கும். சுமாராக தான் வந்திருக்கு. மருதாணி இந்த பப்பாளி இருக்கிறதுனால இது கொஞ்சம் சின்னதாக ஆயிடுச்சு. இந்த இடத்துல இது தனியாலாம் இருக்கும். நல்லா பெரிய செடியாக இருந்துச்சு. நல்ல இயற்கையை
பார்க்கும்போது நம்மளுக்கு மனசுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. எல்லாத்த விட வீட்டு தோட்டம் செடிக இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு அதுவே பெரிய ஆனந்தம். வேறு இதுகளுக்கெல்லாம் அலட்டிக்காமல் நான் இதுவே ரசித்து பழகிட்டேன். எப்பயுமே கண்ணுக்கும் மனசுக்கும் அவ்வளோ ஆறுதலாக இருக்கும். நம்ம வச்ச செடியை பூத்து அது அவ்வளோ எந்த செடி வச்சாலும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. நம்ம இயற்கையோடவே இருந்ததுனால இதைத்தான் ரசிக்கிறோம். பறவைகள் இன்னும் வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய செண்பக மரம் ஆயிடுச்சு. எங்களுக்கு இட வசதி அவ்வளோக்கான இல்லை, அதை வெட்டிட்டோம். அதில் எல்லாம் நிறைய குருவிக காக்காய்க இதெல்லாம் வந்து உட்காந்து ஒரு சத்தம் எழுப்போம், ராகம். அந்த ராகமெல்லாம் நாங்கள் கேட்டு ரசிக்கிறதுக்கு அந்த கள்ளங்கவடமற்ற பறவைகள் இனத்தினுடைய மொழிகளை கேட்கும்போது ஒவ்வொன்றும் பேசுகிற மாதிரியே இருக்கும். அந்த அமைதி அந்த இதெல்லாம் ஆரவாரம் ஊர்களுக்குள்ளே இருந்தாலும் பறவைகள் கிட்ட வந்து நிறைய இதுகள் கேட்கும். ஒவ்வொரு பறவைகள் ஒவ்வொரு சத்தம் விடும்போது அவ்வளோ இதாக இருக்கும். குயில், அப்புறம் ஒரு கரிச்சாங்குருவின்னு சொல்லுவாங்க, அது அந்த இதுகள்லாம் வந்து இப்போ நமக்கு அதுகளுக்கு உணவு எதுவும் அந்த மரத்துகளில் இல்லை. வேப்ப மரம் அந்த மாதிரி இதில் பழங்க இருந்தால் வந்து சாப்பிடுவோம். இப்போ வந்து அதிகம் தங்குறதுக்கு அதுகளுக்கு இது இல்லை. காடுக இருக்கிற இடத்துல தான் வரும். இப்போ எங்கள் வீட்டுக்கு பின்னால் கொஞ்சம் காடுகள் இருக்குது, அதனால் ஒரு வேப்ப மரம் எங்கள் வீட்டு பின்னால் இருக்குது. இப்போ அதில் வந்து ஒவ்வொரு குருவிக உட்காரும். இன்னும் காடுகளை எல்லாம் அழிக்காமல் அப்படி மரங்கள் நிறைய வச்சு பறவைகள் வந்தாலே ஒரு மனிதர்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சி தான். இறைவன் படைப்பில் நம்ம மகிழ்ச்சி அடைய நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கு. அதையெல்லாம் நாம் நிறைய இழக்கிறோம். தீபாவளி மாதிரி பண்டிகைகள் வரும்போது அவங்களுக்கு சுதந்திரமே இல்லை. பறவைகள் பயப்படுறது, நாய்கள்லாம் செம பயம் ஆகிறது. இதையெல்லாம் மனிதர்கள் வந்து மற்ற இனங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் யூஸ் பண்ணால் நல்லா தான் இருக்கும். நம்ம சந்தோஷத்துக்காக அவங்கெல்லாம் நிறைய எங்கள் வீட்டு நாயெல்லாம் இந்த 3 நாளாக சாப்பிட கூட இல்லை. எங்கே போகிறாங்கன்னு தெரியல. நிறைய இடங்கள் இருக்குது. இந்த வருஷம் கொஞ்சம் வெடிகளும் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த வருஷம் சொல்லி முடிக்கல வெடிச்சிட்டோம். எல்லாம் டம்மு டும்முன்னு நைட்டு 12 மணி வரைக்கும் வெடி, சரியான வெடி. அப்படி தான் இருந்து கம்மியாக வெடித்தாலும் கூட 9, 10 மணி 11:30க்கு வந்து பார்க்குறேன், கண்ணே தெரியாத அளவுக்கு புகை. அவ்வளவு இதாக இருக்குது. மூச்சு வாங்குற மாதிரி இருக்குது. வெளியிலலாம் நான் வந்தால் கதவை சாத்தி கம்முன்னு உட்காந்துட்டேன். அந்த மாதிரி பண்டிகைகள் எல்லாம் கொஞ்சம் மாசுபடாமல் நீ வர்ற பிள்ளைகள்லாம் கொண்டாடினாங்கன்னா பரவாயில்லை. அதோட ஒரு வீடியோ நிறுத்திக்கிறியா?